வெல்கம் டு ஏஎஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வேர்ல்டு. இன்றைக்கி நான் சுவாரஸ்யமான கிராஃப்ட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபேக் நெயில்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் எனக்கு 5 ஐடியாஸ் வச்சுருக்கேன், அதுவும் ஹோம்மேட். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கலர் டேப் எடுத்துக்கிறேன். இது வாஷி டேப்புன்னு சொல்லலாம். இது நேம் தெரில, ஓகேவா? நீங்கள் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்து இந்த டேப்பை வந்து என் கையில் எனக்கு எவ்வளோ பெரிய நெயில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என் கையில் ஒட்டி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இன்னும் அழகாக வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக எனக்கு வரலன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ நான் உங்களுக்கு அந்த நகை சைஸ் மாதிரியே நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த நகை மாதிரியே இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, ஓகே, நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும். நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணேன், ஸோ அதனாலே வந்து வீடியோ ரொம்ப லாங்காக ஆகிடுச்சு, ஓகேவா? 5 ஐடியாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய ஐடியாஸ் நான் வச்சுருக்கேன், பட் சிலது வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல. ஸோ சிலது கரெக்டாக வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 5மே கையில் போட்டு காட்டுவேன், ஓகேவா? நான் 6 ஐடியாஸில் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் எண்ணி பார்க்கும்போது 5 ஐடியாஸ் தான் வந்துச்சு. ஸோ அதனால் நான் 5 ஐடியாஸ் சொன்னேன். ஓகே, இப்போ நான் கையில் ஒட்டிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து கொஞ்சம் சரியாக தெரியல, லைட் ஷேடோவால் வந்து என்னால் வந்து கரெக்டாக வந்து காட்ட முடியல. நான் அதனால் என் கை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. என் கைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் இதுவும் சொல்லுவேன், ஓகேவா? வாங்க செகண்ட் ஐடியா போய் பார்க்கலாம். செகண்ட் ஐடியா வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேப் எடுத்துக்கிறேன். இது இன்சுலேட்டட் டேப். இந்த இன்சுலேட்டட் டேப்பில் வந்து அதே தான் அந்த நம்ம வாஷி டேப்புக்கு ஐடியா பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து நெயில் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இப்போ நான் காட்டுறேன்ல, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வந்து எனக்கு சைஸ் வந்து அந்த கைக்கு கரெக்டாக நான் கட் பண்ணல, அதனால் வந்து லாஸ்ட்டு கைக்கு போட்டுட்டேன், விரலுக்கு, ஓகேவா? இது ரெண்டுத்தில் வந்து எனக்கு அந்த வாஷி டேப் தான் பிடிச்சது. தேர்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் பேப்பரில் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். கலர் பேப்பர் இல்லைன்னா இன்னொரு ஐடியாவும் நான் வச்சுருக்கேன். இன்சுலேட்டட் டேப், வாஷி டேப் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம இருக்கிற பேப்பரில் வச்சு கூட நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்ல போகிறேன். அது வந்து நெக்ஸ்ட் ஐடியா தான், ஓகேவா? இப்போ நான் என் நெயில் சைஸ் மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். டேப்லலாம் வந்து நம்மளால் வரைய முடியாது அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டல. உங்களால் வரைய முடிகிற மாதிரி ஏதாவது மார்க்கர் இருந்தால் நீங்கள் அதே மாதிரியே வந்து அதில் வரைஞ்சிக்கோங்க. என்கிட்ட இருக்குது, பட் நான் வந்து அப்படியே நார்மலாக கட் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லேமினேஷன் மாதிரி இருக்கிறதுக்காக, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, டேப்பில் வந்து 2 சைடுமே வந்து இது பண்ணிப்பேன். டேப் ஒட்டின பிறகு இந்த பென்சிலில் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு தடவை ஃபோல்ட் பண்ணும்போது எல்லாம் வந்தது, பட் டேப் போட்டு ஒட்டினதுனால அது வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டணும், ஓகேவா? உங்கள்கிட்ட டபுள் சைட் டேப் இல்லைன்னா நான் அதுக்கும் ஒரு ஐடியா வந்து சொல்லுவேன். அந்த ஸ்டிக்கர் வந்து என்னால் எடுக்க வரல, அதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். அதை எடுக்க தான் நான் ட்ரை பண்ணேன், சரியாக வரல, அதனால தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து கேப்சர் பண்ணேன். என்னால் அதை வந்து கேப்சர் பண்ண முடியல, ஸோ அதனால், ஓகேவா? இப்போ டபுள் சைட் டேப்புக்கு ஐடியா நான் தர சொல்லியிருந்தேன்ல, அதே தான், ஓகேவா? இப்போ வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒட்டிட்டேன். இது 3த்தில் எது நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாகவே நீங்கள் சொல்லுங்கள், நான் ஐடியாலாம் முடித்த பிறகு. இப்போயும் நான் வந்து நடுவில் சொல்கிறேன், ஓகேவா?
டபுள் சைட் ஐடியா நான் சொன்னேன்ல அதான். இப்போ ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பேப்பரே நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் பேப்பர் இருந்தால் A4 ஷீட் ஒயிட் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். நான் ரூல்டு பேப்பரில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த பேப்பர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என் ரூல்டு பேப்பர் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் நம்ம நேரில் வந்து வரைஞ்சிக்கணும். போன ஐடியா எப்படி பண்ணோம் அதே ஐடியா தான். பட் நம்ம வந்து வீட்டிலேயே கலர் அடிப்போம், அவ்வளோதான். அதை வந்து ஏற்கனவே கலர்டான பேப்பர், இதில் வந்து நம்ம கலர் தான் அடிப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்ல, இப்போ நாம் வந்து அதில் கலர் அடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர் அடிச்சுட்டு, ஓகேவா? ஓகே, நான் கலர் அடிச்சிட்டேன். இப்போது வந்து அதே தான் டேப் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பென்சிலை பண்ணுறேன். பென்சிலை வந்து இது பண்ணணும். ஸோ இதை வந்து அவுட்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், ஓகேவா? நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பென்சிலில் வந்து நம்ம போன தடவை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த தடவையை பண்ணிக்கணும். இதை வந்து கலர் பேப்பர் இல்லாததுக்காக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ டபுள் சைட் டேப்புக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். டேப்பே வந்து நான் ரோல் பண்ணுறல அதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் வந்து டேப் கிடச்சிரும். அதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து போட்டு ஒட்டிக்கிறேன் டபுள் சைட் டேப்புக்கு பதில். இந்த ஐடியாவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னென்னா வந்து நான் கேமராவில் காட்டும் போது எப்படி தெரியுமா தெரிஞ்சிச்சு, வந்து லைட்டு ப்ளூ வந்து ஒரு நெயில் கலர் வந்துச்சு, சூப்பராக இருந்தது கேமராவில் பார்க்கும்போது. பட் நேரில் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி கலரில் தெரில. இப்போ நான் காட்டுற கலரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கைக்கு கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து ஒரு தடவை போட்டு காமிச்சாதான் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி ரெடி பண்ணி கமெண்ட்டில் சொல்லணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு தடவையாக போட்டு காட்டுறேன், ஓகேவா? எது நல்லா இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாகவே. இப்போ நம்ம 5th ஐடியாவை பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஐடியா இல்லை, ஓகேவா? லாஸ்ட் ஐடியா ஆனால் லீஸ்ட் இல்லை, ஓகேவா? இப்போ வந்து நான் லேமினேஷன் கார்டு எடுத்துக்கிறேன். அதில் வந்து என் நைல் சைஸ் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பண்ணுவோம்ல போன தடவை பென்சிலில், அதுதான். கார்ட்போர்டு இருந்தால் நீங்கள் கார்ட்போர்டில் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த ஐடியா தரேன். அதுக்கு திக்கான கார்ட்போர்டு எடுக்காதீங்க, நல்லா மெலிசான கார்ட்போர்டு எடுங்க. லேமினேஷன் ஷீட்லாம் இருக்கும்ல அதே தான். நான் வந்து இப்போ ப்ளூ கலர் அதே கலர் தான் நான் தரேன். லாஸ்ட் டைம் பண்ண ஐடியாவில் கலர் அடிச்சோம்ல அதே கலர் தான். பட் அதை வந்து நான் பாதி அடித்தேன், பாதி வந்து இது பண்ணல. இப்போ நம்ம டபுள் சைட் டேப்லேயே ரெடி பண்ணோம்ல அதை தான் நான் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அது மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் லேமினேஷன் மாதிரி பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து டேப் வந்து சரியாக ஒட்டாது கார்ட்போர்டில், அதுவே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக வந்து டேப் போட்டு ஒட்டிட்டேன், ஓகேவா? இப்போது இது லாஸ்ட்டுனால நான் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஒரு தடவை காமிச்சேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாத்தையும் நான் ஒட்டின பிறகு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எது பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்குல்ல அதுவும், அப்புறம் நம்ம வந்து வாஷி டேப்பில் ஒரு ஐடியா பண்ணுவோம்ல அதுவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்சுலேட்டர் டேப்பில் வந்து கிடைக்கல. மற்றது எல்லாமே சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்ட் ஆகுது. பாய். ப்ளீஸ் லைக், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிக் த பெல் பட்டன். நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ குட் டே.